IFCI raises its resources by way of first one, issue of bonds in the market. கடன் பத்திரங்களை சந்தையில் வெளியிடுவது. Borrowing from Industrial Development Bank of India and the Central Government. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி மற்றும் மைய அரசிடம் கடனாக பெறுவது. These are the two ways. And then third one, foreign credit secure from foreign financial institutions and borrowing in the international capital market. இங்கே தொழில் மேம்பாட்டு வங்கி மற்றும் மைய அரசிடம் கடனாக பெறுவது மற்றும் பாதுகாப்பான வெளிநாட்டு கடனை வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் பன்னாட்டு மூலதன சந்தையிலிருந்து பெறுவது. These are the way of IFCI raises its resources. Next one, Industrial Credit and Investment Corporation of India, ICICI. ICICI headquarters in Mumbai. ICICI Bank is the Asia's largest bank towers in Hyderabad. Functions of ICICI Bank: assistance to industries, provisions of foreign currency loan, merchants banking, letter of credit, project promotion, housing loan, leasing operation. These are the functions of ICICI Bank. இங்கே ICICI பேங்க்குடைய பணிகளை தொழில் நிறுவனங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபாரின் கரன்சிக்கு கடன்களை வழங்குது. மர்ச்சன்ட்ஸ் பேங்கிங் வர்த்தக வங்கிகளுக்கு வங்கி பணிகளுக்கு உதவுது. லெட்டர் ஆஃப் கிரெடிட் வர்த்தக வங்கி பணிகள் மற்றும் கடன் பெற சான்றுகளை வழங்குது. ப்ராஜெக்ட் ப்ரமோஷன் திட்டங்களை நிறைவேற்ற ஏற்பாடுகள் செய்த. ஹவுசிங் லோன் வழங்குது. லீசிங் ஆப்ரேஷன்ஸ் குத்தகை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது. These are the functions of ICICI Bank. ICICI Bank was set up on 5th January 1955 as a joint stock company on the advice given by a three-man mission sponsored by the World Bank and the government of USA to the government of India. Listen children, 5th January 1955 ஐசிஐசிஐ பேங்க் மூவர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது. 3-man மிஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, வேர்ல்டு பேங்க் அண்டு கவர்மெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. இந்த மூவர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஐசிஐசிஐ பேங்க் உருவாக்கப்பட்டது. The principal purpose of this institution is channelize the World Bank funds to industry in India and also to help build up a capital market. இங்கே வேர்ல்டு பேங்க் இந்த பெறப்படக்கூடிய இந்திய
தொழிற்கடன்களை முறைப்படுத்தி அளிப்பதற்கும் மூலதன சந்தையை கட்டமைப்பதற்கும் இந்த ஐசிஐசிஐ பேங்க் உதவுது. Initially, the capital of ICICI was held by private companies, institutions, and individuals. இந்த ஐசிஐசிஐ பேங்க்குடைய மெயின் எய்மோட ஆரம்பத்தில் ஐசிஐசிஐ பேங்காக மூலதனம், தனியார் நிறுவனங்கள், அமைப்புகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்தது. பட் ஆனால் தற்பொழுது குறிப்பாக இது நேஷனலைஸ்டு, தேசியமயமாக்கப்பட்ட பின் இது பெரும்பாலான கேபிட்டலும் பப்ளிக் செக்டார்ஸ், இண்டஸ்ட்ரியல் பேங்க், எல்ஐசி, ஜெனரல் இன்சூரன்ஸ் இந்த துணை அமைப்புகள் அனைத்திலும் கடன் உதவிகளை வழங்குகிறது. A very large part of its equity capital of held by public sector institutions such as banks, LIC, GIC and its subsidiaries, as this private institution was nationalized. Next, significant features of operations of ICICI. Foreign currency loan sanctioned by this institution to industries. இங்கே இந்த ஐசிஐசிஐயுடைய இயல்புகள் அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வெளிநாட்டு கடன் பணத்தை பெற்ற தொழில் வளர்ச்சிக்கு உதவுவது. The operation of ICICI is the foreign currency loan sanctioned by this institution to industries. Since its inception, nearly 50% of its disbursement had been in a foreign currency. இங்கே துவக்கத்தில் வழங்கப்பட்ட கடன்களில் 50% வெளிநாட்டு பணமாகவே வழங்கப்பட்டிருந்தது. ஐசிஐசிஐ பேங்க் வெளிநாடுகளிலிருந்து நிதி வசதியை பெறுவதால் இது நடைமுறைப்படுத்தவும் சாத்தியப்படுத்தவும் முடிகிறது. இங்கே சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கும்போது வேர்ல்டு பேங்க் ஐசிஐசிஐக்கு கடன் வழங்குவதில் தனிப்பெரும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக அமைகிறது. 1973 ICICI has entered the international capital market also for raising the foreign currency loan. இங்கே 1973 முதல் ஐசிஐசிஐ பேங்க் தனக்கான நிதியை பன்னாட்டு மூலதன சந்தையிலிருந்து பெற்று கடன் உதவி செய்கிறது. The major portions of the rupee resources is raised by way of debentures in the capital market. பெரும்பாலான இந்திய பணத்தினை திரட்டப்படும் நிதி கடன் பத்திரங்கள் மூலம் மூலதன சந்தையிலிருந்து திரட்டப்படுகிறது. நெக்ஸ்ட், ஐசிஐசிஐ பேங்க் ஐடிபிஐ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியிடமிருந்தோ சென்ட்ரல் பேங்க்கிலிருந்தும் கடனை பெற்று உதவி செய்கிறது. அதே சமயம் இது பெரும்பாலான தனியார் துறைக்கு உதவிகளை செய்கிறது. The major portions of its assistance has gone to the private sector. Industrial Development Bank of India. இந்தியாவில் தொழில் மேம்பாடு, வளர்ச்சி, முன்னேற்றம்
இதை கொண்டு வரதுக்காக ஐடிபிஐ அப்படின்னு நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். இதனுடைய ஐடிபிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா has been conceived with the primary object of creating an apex institution to coordinate the activities of other financial institutions including banks. இங்கே வங்கிகள் உள்ளிட்ட தொழிற்க உருவாக்கப்பட்டது தான் ஐடிபிஐ. இதனுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி துவங்கப்பட்டதனுடைய காரணம் எப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னா February 15, 1976. இந்திய ரிசர்வ் வங்கியின் முழு துணை அமைப்பாக ஐடிபிஐ பேங்க் இருக்க. அதன் பிறகு இது பிரிக்கப்பட்டு அதே ஆண்டில் February 16 முதல் இந்திய அரசிற்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பாக மாறியது ஐடிபிஐ. The Development Bank was wholly owned subsidiary of the Reserve Bank of India up to 15th February 1976. IDBI Bank was delinked from RBI with effect from February 16, 1976. Made an autonomous corporation fully owned by the Government of India.